நம்முடைய அன்புக்குரிய தம்பி சகோதரர் ராகேஷ் அவர்களுக்கு இரட்டையர் சிறந்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வதற்காக நாங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றோம். நம்முடன் வருகை தந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி, ஐஜேகே மூவேந்தர் முன்னேற்ற கழகம், வாசன் அவர்களுடைய இயக்கத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு 1 வார காலமாக நம்முடைய தேர்தல் செய்தி எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு ஒரு இனிமையான மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், எடப்பாடிக்கு ஒரு அலை வீசுகின்றது. எடப்பாடி தான் வெற்றி பெறுவார் என்ற அலை வீசுகின்றது தமிழகம் எங்கும். அதே போல இன்னொரு அலை வீசுகின்றது, எதிர்ப்பு அலை வீசுகின்றது. திமுக காரங்க எங்க வந்தாலும் தடுத்து நிறுத்துகின்றார்கள். தொகுதிக்குள்ளே வரக்கூடாது என்று மந்திரிகள் எல்லாம் மிரட்டடிப்பதை வாட்ஸ்அப் பேஸ்புக்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி அலையை இப்போது நம்முடைய எடப்பாடியாருக்கு வீசிக் கொண்டிருக்கின்றது. நல்ல கம்பீரமானவர், ராஜ கம்பீரமான உடல்வாக உள்ள நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், இந்த டிவியில் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். எது ஸ்டாலின் வருவார், ஒரு 50,000 ரூபாய்க்கு டிஷர்ட் போட்டுக்குவாரு, ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டிக்குவாரு, ஒரு 2 கோடி வண்டியில வருவாரு, ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் போட்டுக்குவாரு, ஒரு 15,000 ரூபாய்க்கு ஷூ போட்டு அந்த டீ கடையில போய் 5 ரூபாய்க்கு டீ குடிப்பாரு. ஊரை ஏமாத்துறதுக்கு இதை விட வேற என்ன? ஒரு முதலமைச்சர் செய்கின்ற வேலையாது. இன்னொன்று சொல்றாரு, வேட்புமனு தாக்கல் செய்கின்றார். அந்த வேட்புமனுல என்ன சொல்றாரு, என்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்கு, நான் கூட தம்பிட்ட சொல்லி ராகேஷ் சொல்லி ஒரு 20,000 அனுப்பிச்சு கொடுப்பா, கஷ்டப்படுறாரு, ஒரு 20,000 அனுப்புங்கன்னு சொல்லலான்னு இருந்தேன். அவர் சொல்றாரு அக்கௌண்ட்ல வந்து 40,000 தான் அக்கௌண்ட்ல இருக்கு. என்னங்கடா ஒரு முதலமைச்சர், ஒரு முத்துவேல் கருணாநிதி என்று சொல்றார்கள், 5 முறை முதலமைச்சர், சர்க்காரிய கமிஷன்ல சொல்றாங்க, விஞ்ஞான ரீதியா கொள்ளடிச்சாரு, இவர் வந்து ஊழல் செய்தாருன்னு சொன்னாங்க. அவ்வளவு பணம் கொள்ளடிச்சு கடைசியில ஒரு 10,000 ரூபாய் 40,000 மட்டும் தான் அக்கௌண்ட்ல இருக்கு. தீவிரவாத கூட இருக்கியா, 1 லட்சம் இருக்கியா? என்ன ஒரு முதலமைச்சர்கிட்ட இவ்வளவுதான் இருக்குங்கிறாங்க. இது மட்டுமல்ல, அவருடைய தவ புதல்வர் தீவிரவாத விளையாட்டு பிள்ளை உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சினிமா கம்பெனி நடத்துறாரு, ரெட் ஜாயின்ஸ் ஒரு சினிமா கம்பெனி. தமிழ்நாட்டுல எல்லா படமும் அவர் தான் எடுப்பாரு, எல்லா படமும் அவர் தான் ரிலீஸ் பண்ணுவாரு, எல்லா தியேட்டரும் அவர் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அதுக்கு 1,500 கோடி அதுக்கு முதலீடு. 10,000 ரூபாய் தான் இருக்குல்ல, அப்புறம் 40,000 ரூபாய் அவங்க கண்ணில் இருக்கணும். உங்க மகன் மட்டும் 1,500 கோடி எங்க தர வந்துச்சு? அவன் மட்டும் படம் எடுக்கிறான், 1,500 கோடிக்கு படம் எடுக்கிறான். தமிழ்நாட்டுல எல்லா படமும் அவன் தான் எடுக்கிறான். இன்னொருத்தவர் இருக்காயா, அவங்க வீட்டுல ஒரு மாப்பிள்ள ஒருத்தவர் இருக்கான், மகரேஸ்வரன் பேரு. அந்த ஆளு வந்து ஊர்ல இருக்கிற நிலத்தை பூரா வளர்ச்சி போறதான் போட்டு வேற வளர்ச்சி போட்டு அதுல பிளாட் போட வேண்டியது, அதை விற்க வேண்டியது. அது வந்து G2 கம்பெனி. அந்த கம்பெனியை வச்சுட்டு அவர் வந்து அதோட மதிப்பு 40,000 கோடி. அந்த அவர் ரியல் எஸ்டேட் பண்றாரு, அதோட மதிப்பு 40,000 கோடி. 40,000 கோடி மருமகன் இருக்கு, இவ்வளவு பெரிய தொழில் பண்றாரு. நீங்க என்ன 10,000 தான் இருக்கு, 40,000 இருக்குன்னு நீங்க எத்தனை வருஷம் அந்த பொருள்கள் கூட்டியெல்லாம் சொல்லிட்டே இருப்பீங்க? இன்னொருத்தவருக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு, மாறன் இருக்காருல, மாறனோட பேத்தி கவிதா மாறன் ஒரு பொண்ணு இருக்கு. அது நீங்களா IPL கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்களா? பாப்பீங்களா? இந்தியா சென்னை டீம்ல இருந்துச்சுல, அதே மாதிரி ஹைதராபாத்ல வந்து சன்ரைசர்ஸ் ஒரு டீம் இருக்கு. அது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த பொண்ணு தான், இந்த காவியா. அதுதான் காவியா மாறனோட பேத்தி. இது அதுக்கு என்ன விலை தருமா? 1,500 கோடி. என்ன 1,500 கோடிக்கு ரெட் ஜாயின்ஸ், 40,000 கோடிக்கு G2. இந்த ஹைதராபாத் அணி 1,500 கோடி. மருமக எல்லாத்தையும் கோடியா இருக்கு. அப்பன்ட்டு மட்டும் 10,000 ரூபாய் இருக்கு. என்ன காமெடி இது? இது அநியாயமா இருக்கு. இது மட்டும் இல்ல, இப்ப சொல்றாரு உதயநிதி சொல்றாரு, மார்டினோட ஒய்ஃப் லால்குடியில நிக்கிறாங்களா, அவங்க லாட்டரி சீட் கொண்டு வந்துக்கிறாரா நிக்கிறாங்கன்னு. மார்டினோட பையன் சொல்றாரு, மார்டினோட பையன் பாண்டிச்சேரியில எலெக்ஷன் நின்று சொல்றாரு, எங்க அம்மாவை பத்தி அவதூறா பேசுறீங்களா? 500 கோடி எங்க அப்பா கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? உங்க அக்கௌண்ட்ல போட்டோம், அது ஞாபகம் இருக்கா? 500 கோடி அவன் அக்கௌண்ட்ல போட்டுருக்கான். யாரு?
இவன் திமுக அக்கௌண்ட்ல 500 கோடி வாங்கிட்டு 40,000 ரூபாய் இருக்குங்கிறான், 10,000 ரூபாய் தான் இருக்குங்கிறான். இந்த ஆளு ஒரு பொம்மை முதலமைச்சர். இவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. துர்கா ஸ்டாலின் அங்கேருந்து வரும், வந்து அவர் வீட்டுக்கார்ட்ட சொல்லணும், உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்கு. ஆமா, என்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்கு. உங்கள்கிட்ட 40,000 தான் அக்கௌண்ட்ல இருக்கு. ஆமா, என் அக்கௌண்ட்ல 40,000 இருக்கு. இதுதான் இந்த முதலமைச்சர். என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர். அப்ப யார் ஆட்சி செய்கின்றார்கள்? யார் இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? அவருடைய சபரேஷன், அவருடைய மாப்பிள்ளை தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இவர் பொம்மை முதலமைச்சர். இவருக்கு என்ன வேலைன்னா மத்திய அரசோடு சண்டை போறதா வேலை. இடம், மொழி, இதை ஜாதி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நான் ஹிந்தி பேசக்கூடாது இதையெல்லாம் சொல்லி மதத்தை குறை சொல்லிக் கொண்டு மத்திய அரசுடன் தொடர்ந்து வன்முறை அவர்களுடன் சண்டை போட்டுக் கொண்டு ஒரு இணக்கமான நட்பான உறவு மத்திய அரசோடு வைத்துக் கொள்ளாத காரணத்தினால் இன்று தமிழகத்திலே நம்முடைய கிராமங்களே அடிப்படை வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, சாக்கடை வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது, பள்ளிக்கூடங்களை கழிவறைகள் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் இல்லை, மருத்துவமனைகள் மருத்துவர்கள் இல்லை. இப்படியெல்லாம் இன்னும் இருக்குது. ஏன் நம்ம போய் ஸ்டாலின் கேட்டா ஸ்டாலின் சொல்லுவாரு, மத்திய அரசு நமக்கு நிதி வழங்கல, நமக்கு பணம் கொடுக்கல, மத்திய அரசு பணம். ஏன்னா நீ போய் சண்டை போட்டுட்டே இருந்தா அவன் எப்படா கொடுப்பான்? நம்ம ஆளு இருக்காரு எடப்பாடி, 4 வருஷம் ஆட்சி பண்ணாரு. அது மத்திய அரசோட இணக்கமான நட்புறவோடு இருந்தார். ஒரே வருஷத்துல 11 மருத்துவ கல்லூரி கட்டியிருக்காரு. இவரு முதலமைச்சரா, அவரு முதலமைச்சரா சொல்லுங்க. இவருக்கு எடப்பாடிக்கு அங்க மோடி அள்ளி அள்ளி தராரு. ஏன்னா இவர் இணக்கமாக அன்புடன் நட்புடன் பழக தெரிந்த ஒரு தன்மானம் மிக்க ஒரு நல்ல தலைவர் எடப்பாடி. இவரு போய் வழங்குறாரு, அங்கேருந்து மோடி அள்ளி 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 கொடுக்குறாருயா. 4 வருஷம் அள்ளி கொடுத்து அருமையான ஆட்சி, தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி. இந்த விவசாயிகள் சொன்னா கடனை தள்ளுபடின்னு 1 மினிட்